தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தின் தலைப்பு சிந்தை. நம்ம இப்போ எந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே தெரியும். நிறைய பாடங்கள் கேட்டிருப்போம் இல்லைங்களா? இந்த நினைவு கூறுதல் சம்பந்தமாக அந்த பாடங்கள் கேட்டுருப்போம். இந்த நினைவு கூறுதல் சம்பந்தமாக நம்ம இந்த பாடங்களை எதுக்கு இந்த காலகட்டத்தில் மட்டும் பார்க்குறோம்? ஆக்சுவலா இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த பாடங்கள் பார்க்கணுமா அப்படிங்கும்போது இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனம் தான், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். வேற ஏதாவது ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க, இல்லைன்னா இதை கட்டாயமா செய்யுங்க அப்படின்னா அன்பை செலுத்துறதுக்கு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? அப்புறம் தேவனுடைய நீதியின்படி நடக்க சொல்லி இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாரு. பர்டிகுலரா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கிட்டத்தட்ட மார்ச் 31 இந்த வருஷத்துல அந்த இயேசு கிறிஸ்து அந்த கடைசி ராபோஜனம், அது மட்டும் இல்லை, அவருடைய பாடுகள் என்னன்னா அந்த நாள் வரைக்கும் முடியுது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் நாள் அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நிமிடமும் என்ன பண்ணணும்னா அதை தான் சிந்திச்சுட்டே இருக்கணும். அந்த 1 மாசம் 2 மாசம் நம்ம பண்ணிட்டு என்ன பண்ணிடுறோம்னா, அந்த 31ஆம் தேதி வருது, அந்த ராபோஜனத்துல போய் என்ன பண்ணிடுறோம், தைரியமா கை வச்சிடுறோம். அதுக்கு ஒரு 10-15 பாடம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன நினைப்போம்னா, இதுவரைக்கும் நம்ம செஞ்ச பாவங்கள், அந்த குற்றங்கள், குறைகள், அந்த சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செஞ்ச விரோதங்கள், இதெல்லாம் என்ன பண்ணப்படும், மன்னிக்கப்படும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படியானா உண்மையிலே இல்லை. ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்முடைய மரண பரியந்த வரையிலும் அந்த விஷயம் எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய நீதியின்படியும் அதே விஷயம் அன்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ பாடத்துடைய தலைப்பு நம்ம என்ன கோணத்துல பார்க்க போறோம் அப்படின்னா, சிந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள பார்க்க போறோம். சரி, ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சிந்தை அப்படின்னா என்ன? யோசனை, இருதயத்தின் நினைவுகள், நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? கிரியை, சிந்தை அப்படிங்கிறது கிரியை, அதை கூட எடுத்துக்கலாம். வேற ஏதாவது நமக்கு தெரிஞ்சு? ஞாபக திறன். சரிங்களா? நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதை எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம், ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அந்த சகோதரர் ஒரு நன்மை செஞ்சாருன்னா அந்த நன்மை எத்தனை நாள் நம்முடைய மனசுல நிற்கும்? நிற்கவே நிற்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு சகோதரர் நம்ம ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு படுத்திருக்கிறோம், கொண்டு ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாரு. அதை நம்ம ஒரு 10 நாள், 20 நாள், 30 நாள், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த 10,000 மறந்துடுவோம். சரிங்களா? அது எவ்வளவு பெரிய ஒரு நன்மை தெரியுங்களா? உண்மையா இல்லையா? நன்மையா இல்லையா? ஆனா அதே சகோதரர் ஒரு 6 மாசம் கழிச்சு நமக்கு பிடிக்காம ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னா இது எத்தனை நாள் நம்முடைய மனசுல நிற்கும்? அது நம்ம சாகிறது வரைக்கும் நிற்கும் இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது இருக்கலாமா? அப்ப சிந்தை அப்படிங்கிறது என்ன, நல்லது நிற்கும், கெட்டது நிற்கும். அந்த நல்லதை சீக்கிரம் என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். அந்த கெட்டதை அப்படியே வச்சுட்டு நம்ம இருப்போம். இப்படி இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த கோணத்துல இந்த பாடத்தை பார்க்க வரல.
சிந்தை அப்படிங்கிறது நினைவுகள் இல்லையா? நினைவுகள் அல்லது ஒரு விஷயம் நடக்கும்போது இது நடக்குதா அப்படின்னு நம்முடைய அந்த மைண்ட் என்ன சொல்லணும்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஐயோ இந்த ஆக்சிடென்ட் இப்படி நடக்குதா அப்படின்னு எதார்ச்சியா ஒரு விஷயம் அங்க வர்றது கூட நம்ம சிந்தை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்ப இந்த சிந்தை யார் யாருக்கிட்ட இருக்கணும், யார் யாருக்கிட்ட எப்படிப்பட்ட சிந்தைகள் இருந்துச்சு, அதுல இருந்து கடைசியா நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதலாவது இந்த சிந்தையை குறித்து பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன், சரிங்களா? அந்த பிரதர் ஏதாவது டிஸ்டர்பா இருக்கா? இல்லை இல்லை. அப்ப அந்த பிதாவாகிய தேவனுடைய சிந்தை முதல்ல நம்ம எதை எடுக்கலாம்னா, பிதாவாகிய தேவனுடைய சிந்தை. ஒரு விஷயம் நடக்கும்போது இப்போ இந்த மெமரியல் டைம் இந்த பாடங்களை பார்க்கும்போது முதல்ல பிதாவாகிய தேவனுடைய சிந்தை, அடுத்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சிந்தை, அடுத்து முக்கியமா யாருடைய சிந்தை நம்ம எடுக்கலாம்? முக்கியமா யாருன்னு பார்க்கும்போது இப்போ விசேஷித்த தேவ தூதர்கள் இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கும் அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம நேரடியா பார்த்துருக்குறாங்க இல்லையா? தேவனுக்கும் மனுஷருக்கும் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் திடீரென்று தேவன் சார்பா வந்து மனுஷன் கூட பேசுவாங்க. பேசிட்டு அந்த அந்த சரீரத்தை மாற்றி அந்த ஆவிக்குரிய நிலைமையில போயிடுவாங்க. போய் தேவன்கிட்ட போய் அந்த விஷயத்தை இது பண்ணுவாங்க. அப்ப அந்த விசேஷித்த தூதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமா இருக்கிறாங்க. அடுத்தது யாருடைய சிந்தை பார்க்கலாம்னா, யாருடைய சிந்தை பார்க்கலாம்? முக்கியமான ஒரு கதாநாயகன் சாத்தான் இல்லைங்களா? அந்த சாத்தானுடைய சிந்தை பார்க்கலாம். அடுத்தது கெட்டுப்போன தேவ தூதர்களுடைய சிந்தை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம தனித்தனியா பார்க்க போறதில்லை. ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது இதுல யார் யாருடைய சிந்தை அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் நல்ல தேவ தூதர்களுடைய சிந்தை, அது மட்டும் இல்லை. அடுத்தது யாரை பார்க்கலாம் அப்படின்னா, மரித்து இன்னைக்கு உயிரோட இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சிந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அப்போஸ்தலர்கள் கூடவே இருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய சிந்தை கடைசியா யாருடைய சிந்தை? நம்முடைய சிந்தை, சரிங்களா? இதை எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா பார்த்தாச்சுன்னா ஒரு 4 மணி நேரம் சப்ஜெக்ட் போகும். நம்ம அதை பார்க்க போறது இல்லை. நமக்கு 1 மணி நேரமே பெருசு. அதுக்கு மேல பேசியாச்சுன்னா பேசுறவங்களுக்கும் சோர்வு இருக்கும், கேட்கிறவங்களுக்கும் தூக்கம் வரும் இல்லைங்களா? அதனால பாடத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். சகோதரி ஒரு வசனம் வாசிப்பாங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த வசனம் பாருங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலம் அப்படின்னா படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த அவர் யாரு? கரெக்டா சொல்லணும். அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக தானே எல்லாத்தையும் தேவன் படைச்சார் இல்லையா? தேவன் அவர் மூலமாக எல்லாத்தையும் படைச்சிட்டு என்ன பண்றாரு? ஒரு விஷயம்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ சூரியன் ஆகட்டு, சந்திரன் ஆகட்டு, நட்சத்திரங்களாகட்டு எல்லாத்தையும் கிறிஸ்து மூலமாகத்தான் தேவன் படைக்கிறாரு இல்லையா? எல்லாத்தையும் படைச்சாச்சு. எல்லாத்தையும் படைச்சிட்டு ஒரு 99 படைப்புகள் என்ன ஆயிட்டுன்னா நிறைவேறிடுச்சு. மறுபடி கிறிஸ்துடைய படைப்புல பேலன்ஸ் இருக்கிறது என்ன? ஒரே ஒரு படைப்பு இல்லைங்களா? இந்த 99 படைப்பு பிளஸ் ஒரு படைப்பு 100 படைப்புகள் படைக்கும் போது அங்க பரலோகத்துல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அங்க உருவாயிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட சந்தோஷம்னா, இப்பதான் நம்ம இவ்வளவு நேரம் யார் யார் பேசணுமோ ஒரு சில பாத்திரங்கள் அங்க வருவாங்க. அந்த நல்ல ஒரு சந்தோஷம். தேவன் இயேசு கிறிஸ்துவ படைச்சிட்டு இயேசு கிறிஸ்துவ எல்லா அந்த அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. நீங்க எல்லாத்தையும் படைங்க. எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து 99 படைப்புகளையும் படைச்சாச்சு. படைக்கும் போது அங்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். தேவன் பார்க்கிறாரு, ஐயோ என்னுடைய பிள்ளை அந்த சூரியனை படைச்சிருக்கு பாருங்க. அந்த சூரியன் எவ்வளவு அழகா இருக்கு. அந்த சூரியனை எதுக்காக படைச்சிருக்குன்னா என்னுடைய திட்டத்துல
அது ஒரு பார்ட். அப்ப அந்த திட்டத்துல அந்த பார்ட் அந்த சூரியன் என்ன பண்ணணும், நிறைவு செய்யணும். அதுக்காக படைச்சிருக்கு. அது பாரு எவ்வளவு அழகா படைச்சிருக்கு. அது கரெக்டா அதோடைய வேலையை செஞ்சிருக்கு. அப்புறம் எல்லாத்தையும் இந்த ஆகாயத்தை எதுக்காக படைச்சிருக்கு, ஒரு பறவைகளை எதுக்காக படைச்சிருக்கு, ஒரு எறும்பை எதுக்காக படைச்சிருக்கு, எல்லாமே படைக்கப்பட்டாச்சு. ஆனா எல்லாமே அதன் வேலையை அழகா செய்யறதுக்கு படைச்சிருக்கு. டிசைன் பண்ணி இயேசு கிறிஸ்து ஒரு டிசைனரா இருந்து அந்த டிசைன் பண்ணி படைக்கிறாரு. லாஸ்ட்ல ஒரே ஒரு படைப்பு பெண்டிங் இருக்கு. என்னது? மனுஷன். இந்த மனுஷனை படைக்கும் போது மட்டும் இயேசு கிறிஸ்துவும் தேவனை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும், அதாவது இயேசு கிறிஸ்து மாதிரி இல்ல, பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி மனுஷனை படைக்கணும். அப்ப பிதாவாகிய தேவனை யாராவது மனுஷன் பார்த்திருப்பாங்களா? பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார்? கண்ணெல்லாம் நல்ல சிகப்பா சூரிய ஒளி மாதிரி இந்த மாதிரி இருக்கா? தேவனை ஒருவனும் கண்டதில்லை, அவர் சத்தத்தை கூட கேட்டதில்லை. அப்ப பிதாவாகிய தேவனை போல படைக்கணும். அப்படின்னா எப்படி படைக்கணும்? பிதாவாகிய தேவனுடைய சிந்தை, பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணம், பிதாவாகிய தேவன் என்ன நினைப்பாரோ அதை செய்யணும். அப்ப அதை செய்யறதுக்கு யார் வந்திருக்கிறான்னா இயேசு கிறிஸ்துவ படைச்சிட்டாரு தேவன். அப்ப இவங்களுடைய சாயல்ல தான் மனுஷனை படைக்கணும். ஆனா மனுஷனை படைக்கும் போது ஒரு விஷயம் அங்க நடக்குது. என்ன நடக்குதுன்னா நம்ம வசனங்களே இல்ல, பரலோகத்துல மிகுந்த யோகுல அந்த வசனம் வரும். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷம்னா மிகுந்த சந்தோஷம். ஏன்னா இந்த 99 தேவனுடைய திட்டத்தை நிறைவு செய்யும். தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவு செய்யும். இந்த ஒண்ணு மட்டும் எப்படி இருக்கும்? தேவன் சார்பா இருக்கும். அதுக்காக தான் இந்த மனுஷனை படைச்சாச்சு. இந்த மனுஷனை படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தேவன் பார்க்கிறாரு எல்லா படைப்புகளும் கரெக்டா போயிட்டே இருக்கு. ஒரே ஒரு படைப்பு எப்படி போயிட்டு இருக்குன்னா நேர படைக்கப்பட்டதுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு. 99 நல்லா இருக்கு, ஒண்ணு மட்டும் மோசமா இருக்கு. அது எப்படி மோசமா போச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதுலதான் ஒரு விஷயமே அங்க நடக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டதெல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. அதுல ஒரு ஆள் வந்து என்ன பண்றாரு, அந்த விஷயத்தையே மாத்தி விட்டுறாரு இல்லைங்களா? அது யார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இப்ப இந்த பாவம், இந்த மனுஷன் படைக்கப்பட்ட சூழ்நிலை யோசித்து பாருங்க. ஏதாவது பாவமா படைக்கப்பட்டிருக்கா? இல்லையா? எதுவுமே பாவமா படைக்கப்படல. பரிபூரணமாக படைக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். சரிங்களா? அந்த மனுஷன் கடைசியில எப்படி இருக்கிறான்னா மிகவும் மோசமா இருக்கா. இப்ப பரலோகத்துல என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு படைக்கும் போது ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும். இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு துக்கம் இருக்குமா இருக்காதா? அது அந்த துக்கம் யாருக்கு இப்ப இருக்கு அப்படின்னா, யாருக்கு முதல்ல அந்த துக்கம் வரும்? பிதாவாகிய தேவனுக்கு. அப்பதான் சொல்றாரு பாருங்க, நினைக்கிறாரு பாருங்க, சார் நான் எல்லாத்தையும் என்னுடைய பிள்ளை படைச்சிருக்கு, எல்லாம் கரெக்டா போயிருக்கு. நம்ம சாயலாக, என்னுடைய சாயலாக நான் என்ன நினைச்சனோ அதை செய்ய வேண்டிய ஒரே ஒரு படைப்பு மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கு? மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சிந்திக்கிறாரு. இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இப்ப எங்க வர்றாருன்னா பூலோகத்துல வர்றாரு. இப்ப மனுஷன் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்குன்னா 51 சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 51 அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். மனுஷன் அதுக்கு பிற்பாடு இந்த மனுஷ சாயலை இழந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மனுஷனும் நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பிறக்கக்கூடியது ஆதாமுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி முழுவதும் பாவம் கர்ப்பம் தரித்து தான் அந்த குழந்தையாகவே பிறக்குது அப்படிங்கிறது வசனம் நமக்கு நல்லா சொல்லுது. இப்போ நாம் என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா இந்த நிலைமையில தான் இருக்கிறோம். என்ன நிலைமை? மிகவும் பாவ
நிறைந்த நிலைமை. இந்த பாவம் நிறைந்த நிலைமையாக இருக்கும்போது இந்த பூமி எப்படி இருக்கும்? பூமியில ஒரு சமாதானம் இருக்குமா? பூமியில ஒரு சந்தோஷம் இருக்குமா? பூமியில சந்தோஷம் சமாதானம் இல்லைன்னா பரலோகத்துல எப்படி இருக்கும்? இதே விஷயம்தான் அங்க. அங்க யார் இருக்கிறது? பிதாவாகிய தேவன். இங்க நடக்கக்கூடிய இந்த அருவருப்புகளை எல்லாத்தையும் பார்க்கும்போது தேவன் அங்க எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு மிகவும் அவருடைய மைண்ட் எப்படி இருக்கு, அவருடைய மனசு எப்படி இருக்குன்னா மிகவும் ஒரு ஒரு போரமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில தான் யோசித்து பாருங்க, பிதாவாகிய தேவன் பரலோகத்துல இருக்கிறாரு. பரலோகத்துல இருந்துட்டு தம்முடைய பிள்ளைய நீ பூமிக்கு போ அப்படின்னு சொல்லல. தேவனுடைய மைண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மைண்ட்ல என்ன நினைப்பார் அப்படின்னா, என்னுடைய அப்பாவுடைய மைண்ட் எப்படி இருக்கு? மிகவும் துக்கமாக இருக்கு. இந்த துக்கத்தை நிறைவு செய்யணும், இந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றணும், இந்த பூமியில ஒரு சமாதானம் வரணும். மனுஷனுக்கு மனுஷன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அடி, சண்டை, ஒரு சமாதான குறைச்சல், தேவனுடைய நாமத்தை தூசிக்கப்படுறது. பூமியில எந்தவித சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. மனுஷனுக்கு மனுஷன் பிரியம் இல்லாமல் நடந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதையும் கூட இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்படி வர்றாரு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருக்கும்பா தன்னுடைய அப்பா கிட்ட எப்படி இருந்திருப்பாரு யோசித்து பாருங்க. இந்த பூமியில அருவருப்பு, அசுத்தம், இந்த பூமி சாக்கடையாக இருக்கு. இந்த சாக்கடையில ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தைய தூக்கி போடணும்னா தேவனுடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அப்ப இந்த தூக்கி போடப்படுற குழந்தையோட மைண்ட் எப்படி இருக்கும்? அவர் அங்க ஒரு ஒரு மிகவும் ஒரு வல்லமை நிறைந்த ஒரு தேவ தூதராகத்தான் இருக்கிறாரு. பிதாவாகிய குமாரனா இருக்கிறாரு. அவருக்கும் இங்க போகணும் அப்படிங்கிறது தெரியும் இல்ல. அப்ப எல்லாத்தையும் பார்ப்பாருல, எங்க பூமியில நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு அருவருப்பு நடந்துட்டு இருக்கு, அசிங்கம் நடந்துட்டு இருக்கு, இதுக்குள்ள நான் எப்படி போவேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவோட மைண்ட் எப்படி இருக்கும் இல்லைங்களா? இப்ப ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 2:14. லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்ப இந்த ஒரு நிலைமை பரலோகத்துல வரணும். என்ன வரணும்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை எப்ப வரணும்? இயேசு கிறிஸ்து அந்த பூமியில வந்து இந்த மனுஷனை சீர்படுத்தினாதான் என்ன ஆகும்? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வரும், பூமியிலே சமாதானம். அது அந்த சமாதானத்தை யார் கொடுக்க முடியும்? எண்ணெய் கொடுத்த மன்னா மாதிரி தேவன் கொடுக்கணும். அப்பதான் இந்த பூமிக்கு ஒரு சமாதானம் வரும். மனுஷர் மேல் பிரியம். மனுஷர் மேல் எப்ப பிரியம்னா, இப்ப அந்த பிரியம் அப்படிங்கிறதே இல்லை. பர்டிகுலரா இந்த கடைசி கால பகுதியில பிரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் போட வேண்டியதான். ஒண்ணுமே கிடையாது. இது 3 விஷயமும் நடக்கணும். உன்னதத்தில் சமாதானம், மனுஷர் மேல் பிரியம், பூமியிலே ஒரு சமாதானம். 3 விஷயமும் நடக்கணும். 3 விஷயமும் நடக்கிறதுக்கு தான் யார் வர்றா அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றார். லூக்கா 15:4 முதல் 6 வசனங்கள் வாசிக்கலாம் சிஸ்டர். லூக்கா 15:4 முதல். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருக்கும். அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் தேடி திரியும். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை என் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகித்தாரையும் அயல்களத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? இப்ப இந்த ஊமை நமக்கு தெரியுமா தெரியாதா? 99 ஆடுகள், அதுல 100 ஆடு இருக்கு. அந்த ஒரு ஆடு காணாம போனா அந்த ஒரு ஆடை கண்டுபிடிச்சு தோளில் மேல போட்டு என்ன பண்ணுவான்? அயல் வீட்டுக்காரன் பக்கத்தாரு இருக்கிறவங்களை எல்லாம் நான் ஒரு ஆடை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தொலைவ போவான ஒரு மேய்ப்பன் போக மாட்டான். அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா, 99 படைப்புகளும் கரெக்டா போயிட்டு இருக்கு. அந்த கரெக்ட் இல்லாத போனது என்னன்னா ஒரே ஒரு அதான் மனுஷன். அந்த மனுஷன் மட்டும்
மனுஷன் மட்டும் படைக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டான்னா இந்த 3 விஷயம் நடக்கும். பரலோகத்தில் ஒரு மகிழ்ச்சி, பூமியில ஒரு சமாதானம், மனுஷருக்குள்ளே ஒரு பிரியம். இந்த மாதிரி 3 விஷயங்களும் நடக்கும். இதுக்கு தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இந்த பூமிக்கு வர்றார். ஒரே ஒரு விஷயத்துக்கு படைக்கப்பட்டதே அவரு. அந்த விஷயத்தை சீர்படுத்தணும்னா அவர்னாலதான் முடியும். அதுக்காக தான் வர்றார். இல்ல இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டதுல சாத்தான் ஒரு விசேஷித்த ஒரு தூதன். அதே மாதிரி வேறையும் விசேஷித்த வல்லமை நிறைந்த தூதர்கள் இருந்திருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருந்திருப்பாங்க. ஏன் அவங்கள அனுப்பலாம்? இல்ல ஏன் அனுப்பல அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கள அனுப்பியிருந்தா மறுபடியும் என்ன நடக்கும்? சாத்தான் செய்த அதே செயல் தான் இங்க நடக்கும். இப்பதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றார். லூக்கா 19:10. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இப்ப இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக இயேசு கிறிஸ்து வந்து ஏதாவது சூரியனை கரெக்ட் பண்ணாரா? சரி பண்ணாரா? ஏதாவது மரஞ்செடிய சரி பண்ணாரா? ஏதாவது ஒரு எறும்பை பிடிச்சாத நீ சரியில்லை சரியாக அப்படின்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. எதுக்குன்னா இழந்து போனதை தேடவும். இழந்து மனுஷன் எதுக்காக படைக்கப்பட்டானோ அந்த படைப்பிலிருந்து தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். மரணம் நடந்துட்டே இருக்கு. இத என்ன பண்ணணும்? ரட்சிக்கணும். அதுக்காக தான் மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன் இந்த பூமியில வர்றார். இந்த பூமியில வரும்போது பூமியில 3 விஷயங்கள் நடக்கணும். நம்ம பார்த்ததுதான். ஒண்ணு என்னது? மனுஷர் மேல் பிரியம். இந்த 3 விஷயங்களை பார்த்துட்டே இருக்கணும். பூமியிலே சமாதானம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இப்ப இந்த பூமியில மனுஷர் மேல ஒரு பிரியம் இருந்தா மட்டும்தான் பூமியில என்ன வரும்? ஒரு சமாதானம் வரும். இந்த சமாதானம் பூமியில இருந்தா தான் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஒரு மகிமை வரும். இல்லைங்களா? இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கா? மாற்று கருத்துக்கள் இல்லை. வசனம் வாசிக்கலாம். 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசிகருமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னுடைய அந்த 30வது வயசுல ஞான ஸ்நானம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பூமியில என்னன்னா ஒரு 3.5 வருஷம் தன்னுடைய அப்பாவுடைய வேலையை நிறைவு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த ஞான ஸ்நானம் எடுத்துட்டு அவருடைய முதல் வேலை என்ன? ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து என்ன பண்றாரு? கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரா? இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாரு. எதுக்குன்னா அப்பா ஏற்கனவே இந்த ஜனங்கள் அழிந்து போகாத இருக்கிறதுக்கு ஒரு சில சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதுல எனக்கு நிறைய பங்கு எங்க அப்பா வச்சிருப்பாரு. நான் வாலண்டரா கேட்டு வந்துட்டேன். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு? ஏற்கனவே இந்த விஷயத்தை எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. எழுதி வைக்காம எல்லாம் எங்க அப்பா இருக்க மாட்டாரு அப்படின்ட்டு எல்லாத்தையும் படிக்கிறார். எல்லாத்தையும் படிக்கும்போது அவருக்கு என்னென்ன விஷயங்கள் தோணுது அப்படின்னா, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேலே தன் குதிகாலை தூக்கினான். அப்ப நான் ஊழியம் செய்வேன். ஊழியம் செய்யும் போது ஒரு 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுப்பேன். இந்த 12 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணுவான்? இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எனக்கு செய்வான் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் படிச்சுட்டார். எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 12 அப்போஸ்தலர்களை இவர் தெரிந்தெடுத்துட்டார். அதுல யூதாஸ் காரியத்தும் ஒண்ணு. ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துடைய மைண்ட் சொல்லி இருக்குமா? இந்த இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில யூதாஸ் காரியத்தை சைடு கண்ணாலாவது பார்த்திருப்பாங்களா? இல்ல. நம்ம யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் ஏதாவது பண்ணியாச்சுன்னா போக விட்டு எப்படி பார்ப்போம்? மூஞ்சி இங்க இருக்கும், கண்ணு அந்த சைடுக்கு போகும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி பார்த்தாருன்னா எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா அந்த ஒரு விஷயம் நடக்க கூடாது. எது? இந்த பாகுபாடு பிரிவினைகள்
மனுஷர் மேல அங்க பூமியில ஒரு சமாதானம், மனுஷருக்கு மனுஷர் பிரியமா இருக்கணும். இந்த விஷயம் நடந்தாதான் பரலோகத்துல தேவன் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து புரிஞ்சிட்டு தன்னுடைய ஊழியங்களை என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்றாரு. வசனம் வாசிக்கலாம். லூக்கா 22:47. லூக்கா 22:47. அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனுமாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த படிச்ச விஷயம் இங்க என்ன ஆயிட்டு இருக்கு? இப்ப நேரடியா நிறைவேறிட்டு இருக்கு. அத தீர்க்க தரிசனத்தை படிச்சாரு, அந்த விஷயத்தை இப்ப நேரடியா அனுபவிக்கிறாரு. எப்படின்னா, அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்பே 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்பவனும் வந்தான். இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தார். யோசித்து பாருங்க, இந்த ஒரு மனநிலைமை இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவோட மைண்ட் இந்த இடத்துல எப்படி இருக்கும்? இது பிதாவாகிய தேவனுடைய மைண்ட் அங்க எப்படி இருக்கும்? அதே விஷயத்தை யூதாஸ் காரியத்துடைய மைண்ட் எடுத்து பாருங்க. இப்ப தேவனுடைய திட்டம் எங்க ஒண்ணு நடக்கணும், அதை தான் யூதாஸ் காரியத்தை செய்யறாரு. யாருடைய திட்டம் நடக்கணும்? தேவனுடைய திட்டம் நடக்கணும். அத யூதாஸ் காரியத்தை செய்யறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா, அப்ப எங்க அப்பாவுடைய திட்டத்தை நீ செய்யற தப்பு இல்ல, என் அப்பம் புசிச்ச பாரு. நான் உனக்கு ஏதாவது ஒரு பக்கத்துல போகும்போது, இயேசு கிறிஸ்து போற பக்கம் எல்லாம் இன்னை மாதிரி நம்ம பிரியாணி ரொட்டி அதுதான் வாங்கி கொடுக்குறாங்க. எது கிடைச்சிருக்கா, ஒரு 2 அப்பம் கிடைச்சிருந்தா கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாரு? இந்தப்பா நீ ஒரு வாய் சாப்பிடு, இந்தப்பா நீ ஒரு வாய் சாப்பிடு, நீ ஒரு வாய் சாப்பிடுன்னு ஒரு 2 அப்பம் கிடைச்சிருந்தா ஊட்டி விட்டுருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஏதாவது ஒரு திராட்சை ரசம் ஏதாவது கிடைச்சா கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டுருப்பாரு. இவ்வளவு அன்பு காட்டு 12 பேர் தான் தன்னுடைய தேவனுடைய திட்டத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து நினைச்சிட்டு போகும்போது ஒரு அப்போஸ்தலன் இந்த மாதிரி பண்றாரு பாருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இப்பதான் யூதாசுடைய மைண்ட நினைக்கணும். எப்படி தெரியுங்களா? யூதாஸ் நம்ம சொல்லுவோங்க, யூதாஸ் காட்டி கொடுத்தாருன்னு. யூதாசுடைய மைண்டை இப்ப நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். யூதாசுக்கு எப்படின்னா, தேவனுடைய திட்டம் யூதாசுக்கு தெரியவே தெரியாது. யூதாசுக்கு குறிக்கோள் என்னன்னா பணம். குறிக்கோள் என்ன? பணம். அதே மாதிரி இனி ஒரு கோணத்துல பார்க்கும்போது இந்த யூதாஸ் என்ன நினைப்பாருன்னா, எப்படிடா இந்த பணத்தையும் வாங்கணும், இவரை காட்டி கொடுத்துட்டு இவரை எப்படியாவது என்ன பண்ணுவாங்க, இவரு எப்படியாவது மறைஞ்சிடுவாரு. ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. நம்ம முத்தம் செஞ்சாச்சுன்னா காட்டி கொடுத்துருவோம், என்ன பண்ணுவாங்க, இவங்க பிடிப்பாங்க, அவர் என்ன பண்ணிடுவாரு, மறைஞ்சிடுவாரு, நமக்கு பணம் கிடைக்கும். 2 in 1, 2 விஷயத்த பண்ணி நம்ம இந்த விஷயத்த கை கெடுக்கலான்னு இவர் நினைக்கிறாரு. ஆனா அங்க நடந்தது, இவருடைய மைண்ட் எடுத்தாங்க, உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு கொலை செய்வாங்கன்னு நினைச்சிருந்தா அது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். அப்ப அந்த இடத்துலயும் இந்த யூதாஸ் காரியத்தை முத்தம் செஞ்சு காட்டி கொடுக்கும் போதும் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நமக்கு எதிராக ஏதாவது ஒரு சகோதரரோ சகோதரியோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது, உண்மையிலே சொல்றேன், அவங்களுடைய அறியாமை, எப்படி அவங்களுடைய அறியாமை, ஏதோ ஒரு அவசரத்துல இல்ல ஏதோ ஒரு கோபத்துல அதை பண்ணிட்டாங்க. உடனே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணிட்டியா அப்படின்னு திருப்பி விட்டு அடிக்க கூடாது. தெரியாத என்ன பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். இந்த மைண்ட் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்குன்னா, செய் என்ன வேணுமோ செய், எங்க அப்பாவுடைய சித்தம் இல்லாம ஒரு முடிவு கூட யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன செய் அப்படின்னு அந்த அளவுக்கு அப்பா மேல வைராக்கியமா இருந்தால் அவருடைய மைண்ட் அப்படி சொல்லும் போது தேவனுடைய மைண்ட் எப்படி இருக்கும்? இப்ப இதே விஷயம் அங்க நடக்கும் போது
சாத்தானுடைய மைண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? கெட்டு போன தேவதூதர்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும்? இதே இடத்துல விசேஷித்த தேவதூதர்கள் இருப்பாங்க இல்ல, அவங்க மைண்ட் எப்படி இருக்கும்? எப்படி 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 இது சாத்தியம்? யாரை இவங்க போய் அப்படின்ட்டு அவங்க மைண்ட் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப இதா இருக்கும். இதுதாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் இருக்கணும். எது நடந்தாலும் தேவன் அனுமதிக்கிறார், அது ஒரு எதார்ச்சையா நடக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்ப மத்தேயு 26:59 வாசிங்க. மத்தேயு 26:51 பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்? ஒரு கருவி இங்க இருக்கு. யாரு காட்டு கொடுத்தது? யூதாஸ் காரியத்து. இப்ப இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யணும். கொலை செய்ய முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன தேவை? ஒரு பொய் சாட்சி. எப்படி இயேசு கிறிஸ்துவை என்னென்ன பொய் சாட்சி சொன்னாங்க? தேவனுடைய ஆலயத்தை கட்டிட்டு இடிச்சு 3 நாளைக்குள்ள எழுப்புவேன்னு. அது போக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன பட்டம் கொடுத்தாங்க? தான் ஒரு ராஜான்னு இவர் சொன்னாரு. இதெல்லாம் என்ன பண்ணலாம்? இவர் சொன்னது உண்மைதான். இவர் 3 நாளைக்குள்ள கட்டி எழுப்புவேன்னு சொன்னது அவருடைய சரீரத்தை. 3 நாளைக்குள்ள நான் மறுபடியும் எழும்பும் அப்படின்னு, என்னை கொன்னு அடக்கம் பண்ணி பாருங்க, 3ஆவது நாளையில நான் எழும்பும் அப்படின்னு. சரிங்களா? தேவனுடைய குமாரன் சொன்னாரு இல்லையா? ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் பாருங்க, என்னென்ன பட்டங்கள் கொடுத்தாங்க? போஜன பிரியன், குடிகாரன். யோசித்து பாருங்க. நம்ம பைபிள்ல அழகா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கூட்டத்துல எல்லாம் வச்சு குடிகாரப்ப, சரிங்களா, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை எல்லாம் சொல்லி அவருக்கு அந்த என்ன பண்றாங்க அப்படின்னா விரோதமாக பொய் சாட்சி. இன்னைக்கும் அந்த பொய் சாட்சி சொல்லும் போது, அந்த பொய் சாட்சி சொல்றதுக்கு வந்திருப்பாங்க இல்லையா? வரும்போது தேவன் பார்த்துட்டு இருந்திருப்பாரா இல்லையா? அவருடைய மைண்ட் எப்படி இருக்கும்? சார், யாரால படைக்கப்பட்டது? என்னுடைய பிள்ளையால படைக்கப்பட்ட இந்த கரப்பாம்பூச்சிகள் என்ன பண்ணது? பொய் சாட்சி. பாருங்க, ஒரு படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிகரையே பொய் சாட்சி சொல்லி எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. யோசித்து பாருங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஒரு கொலை பண்ணணும், ஒரு சகோதரியோ ஒரு விஷயத்துல நல்லா ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல சாத்தான் அவங்கள அடிக்கணும்னா ஏதாவது ஒரு பொய் சாட்சியை உருவாக்குவாங்க. சரிங்களா? அந்த பொய் சாட்சியை உருவாக்கி ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு அடி அங்க விழுகும். அப்ப என்ன நினைக்கணும் தெரியுமா? நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? இது யாருக்கு முன்னாடி நடந்து? நம்முடைய தலைக்கு, நம்மளை படைக்கப்பட்டவருக்கு இது நடந்து, அப்ப நமக்கு இது நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மைண்ட் அங்க இருக்கணும். இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 22:57. லூக்கா 22:57. அதற்கு அவர், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தார். இப்ப அது ஒரு அப்போஸ்தலன். யாரு? யூதாஸ் காரியத்து. அப்ப அவருடைய மனநிலைமை அந்த இடத்துல கிறிஸ்துவுடைய மனநிலைமை பார்த்தோம். இப்ப இது யார் அப்படின்னா பேதுரு. அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். இப்ப இதுக்கு முன்னாடி இந்த பேதுரு என்ன சொல்லுவாரு தெரியுங்களா? என்ன சொல்லுவாரு? இவங்க எல்லாரும் இடரலை அடைந்து உங்களை விட்டு ஓடினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? ஓட மாட்டேன். அதுதான் பேதுருவிட்ட இருந்ததுலே மோசமான ஒரு குணலட்சணம். எப்படின்னா, தான் ஒருத்தன் தான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், இவங்க யாருமே எப்படி யாருமே நல்லவங்க கிடையாது, நான் மட்டும்தான் நல்லவன், எது நடந்தாலும் உங்க கூட தான் இருப்பேன். கடைசியில அவங்க எல்லாம் நல்லவங்களா மாறிட்டாங்க, ஓடிட்டாங்க. அது வேற. இவர் என்ன பண்ணிட்டாரு? இன்னும் ஒரு வசனத்துல, ஒரு ஆகமத்துல கூட இருக்கும், அவரை சத்தியம் பண்ணவும் சபிப்பார். எப்படின்னா, ஒரு சின்னதா எடுத்துக்கலாம, நம்ம ஸ்லாங்ல சொல்லும்போது, இந்த நாசமா போனவன் வந்தனாலதான் எனக்கு இந்த பாடு அப்படின்றோம் இல்ல, சொல்லுவோமா மாட்டோமா? அதே விஷயத்தான்
பேதுரு அங்க என்ன பண்றாரு? மறுதளிக்கிறாரு. மறுதளிச்சு சத்தியம் பண்றாரு, மறுதளிக்கிறாரு, சபிக்கிறாரு. யோசித்து பாருங்க ஒரு குணலட்சணம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்பதான் பார்க்கணும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மைண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? அட பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் ஐயா நீ சொன்ன, நான் ஒன்னும் நம்பல. நான் என்ன சொன்னேன்? சேவல் கூறுறதுக்கு முன்ன நீ என்ன 3 தரம் மறுதளிப்பாடுன. நான் ஒன்னும் நம்பிட்டு இருந்தேனே. நீ நம்பிக்கை இவ்வளவு வச்சுட்டு இருந்தே. அப்பவே நான் நினைச்சேன் நீ இப்படித்தான் பண்ணுவேன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட சொன்னேன். நீ இல்ல இல்ல அப்படின்னு என்கிட்ட சவால் விட்ட. அப்ப கிறிஸ்துவுடைய சிந்தை அந்த இடத்துல எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்ப பேதுருடைய சிந்தை மறுபடியும் நம்ம வசனத்துல பார்ப்போம் இல்லையா? மனங்கசந்து என்ன பண்ணுவாரு? அழுவாரு. அவரால் தாங்கவே முடியல. ஏன் இப்படி நடந்தன்னு பேதுருக்கு தெரியாது. இது ஒரு மேட்டிமை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு மேட்டிமையான சிந்தனை வரக்கூடாது. நான் மட்டும்தான் கரெக்டா இருக்கிறேன், அவர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவர் அப்படி பண்ணாரு, எதையும் நம்ம பார்க்க வர வேண்டாம். நம்ம பார்த்துட்டோம்னாலே முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண போறோம்? மறுதளிக்க போறோம். யார? நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய சகோதரிகளை. நம்ம மறுதளிக்கலாமா? மறுதளிச்சா நம்ம யாரு? வேண்டாம். சரிங்களா? மறுதளிச்சா அது நம்முடைய மைண்டு சொல்லட்டு. இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 18:12. யோவான் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி. இப்ப பிடிச்சு அவரை கட்டியாச்சு. இப்ப கட்டுறது யாரு? சேவகர்கள். யார் அப்படின்னா, யாரால படைக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவால படைக்கப்பட்ட ஒரு படைப்பு இது. யோசித்து பாருங்க. அந்த படைக்கப்பட்டவர், அப்போ அவர் தான் இந்த ஜனங்களை எல்லாம் படைச்சிருக்கு. அந்த படைக்கப்பட்டவருடைய ஒரு நிலைமையை யோசித்து பாருங்க. பிடிச்சி கட்டி அவரை சித்திரவதைப்படுத்தி என்னென்ன பண்ணணுமோ பண்றாங்க, அல்லங்கோலம் பண்றாங்க. படைச்சது இயேசு கிறிஸ்து. அப்ப இப்போதான் பிதாவாகிய தேவனுடைய மைண்டு எப்படி இருக்கும்னா, அட கரப்பாம்பூச்சிகளை, அட ஒண்ணுக்கும் உதவாததுகளை, நான் நீங்க உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரணும்னு தான் என்னுடைய பிள்ளையே அனுப்புனார். அவர் இருக்கிற நிலைமை என்ன, அவர் இருந்த நிலைமை என்ன, இன்றைக்கு அவரை பிடிச்சி இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு பரிபூர்ண மனுஷனை கட்டிட்டு இருக்கு. அப்படின்னு தேவனுடைய சிந்தை அங்க எப்படி இருக்கும்னா, உண்மையிலே சொல்றேன், தேவன் அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாது. இந்த இடத்துலதான் இப்ப பாருங்க தேவனுடைய சிந்தை எப்படி இருக்கும். விசேஷித்த தேவ தூதர்கள் அவங்க நினைச்சாச்சுன்னா செகண்ட் கட்டுக்கிட்ட எல்லாம் கட் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துவ காப்பாற்றுறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. தேவன் என்ன சொல்லுவாருன்னா, இந்த விசேஷித்த தூதர்களை யாரும் பேசாதுங்க, பொறுமையா இருங்க, என்னுடைய பிள்ளைக்கு இதெல்லாம் என்ன ஆகணும், நடக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நமக்கு ஒரு சூழ்நிலைகள் வரும், கட்டாயமா வரும். எங்க வெளியே இருந்து வருமா? வராது. வெளியே இருந்து வரவே வராது. நமக்குள்ள இருந்து தான் வரும். எதுக்கு தெரியுமா? நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு, நம்மளை செதுக்கிறதுக்கு, நம்மளை உருவாக்குறதற்கு தேவன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சில கருவிகளை அங்க எடுத்து வைப்பார். யார மாதிரி வைப்பாருன்னா, யூதாஸ் காரியத்தை மாதிரி, பேதுருவ மாதிரி, அதே மாதிரி இந்த போர் சேவகர் மாதிரி. ஈவிரக்கமே கிடையாது. அட்டின்னு அட்டி, நொறுக்குன்னா நொறுப்பாங்க, செட்டி அடி விழுங்க. டைரக்டா அடிப்பாங்களான்னு அடிக்கவே மாட்டாங்க, முதுகுல அட்டி விழுந்துட்டே இருக்கும். அப்ப தேவன் பார்த்துட்டு இருப்பார் இல்லையா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கிறாரா இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து கேட்பாரு, அப்பா பாருங்க என்னுடைய சரீரத்தை போட்டு இந்த அளவு இழிவுபடுத்துறாங்கன்னு. தேவன் சொல்லுவாரு, பொறு,
பொறுமையா இருங்க. ஏன்னா உங்க சரீரமா இவங்க எல்லாம் மாறினாதான் பூமிக்கு ஒரு சமாதானம் வரணும். இந்த பூமிக்கு சமாதானம் வரணும்னாலே இவங்க இந்த அடி வாங்கணும். இப்ப இந்த சிந்தை நமக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கணும்? வந்துட்டு இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவ பிடிச்சி கட்டுறாங்க இல்லையா, கட்டி அவமானப்படுத்துறாங்க இல்ல, அட்டிக்கிறாங்க இல்ல, நொறுக்குறாங்க இல்லையா, இவருடைய மைண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடைய மைண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்பதாங்க ஒப்பு கொடுக்க முடியும். இல்ல எனக்கு வலிமை இருக்கு, இயேசு கிறிஸ்து நினைச்சா என்ன அன்னைக்கே எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம், அது ஒண்ணும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவோட மைண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்படும் மற்றும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. யோசித்து பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவோட சிந்தனையில எப்படி இருக்கு? நான் ஒரு மனுஷன் அல்ல, எப்படி இருக்கிறேன்? ஒரு புழுவா இருக்கிறேன். புழுவை காலில் போட்டு என்ன பண்ணுவாங்க? நசுக்குவாங்க இல்லையா? சுகத்துல இருந்தா எதையாவது வச்சு அட்டிச்சு இது பண்ணுவாங்க. அப்ப புழுவுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? அந்த பட்டுச்சுன்னா அந்த தடிக்கையில் அந்த புழுக்கு பேர் என்ன? கம்பளி பூச்சி. அந்த பூச்சி நம்ம வீட்டில் ஒரு சேர்ல இருக்குன்னா நம்ம எந்த ஒரு எறும்பை கூட கொல்ல மாட்டோம். அந்த பூச்சி அந்த சேர்ல இருக்குன்னா பூச்சிய நீ கொஞ்சம் சோறு தண்ணி கொண்டு தட்டான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என்ன பண்ணும்? ஒட்டனே இருக்கிறா அந்த வரிய பூரா அதுட்ட காட்டுவோம் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கணும்? தன்னை எப்படி பாவிக்கணும்? தன்னுடைய மைண்ட்ல எப்படி இருக்கணும்? நானும் ஒரு புழு, மனுஷரால் நிந்திக்கப்படக்கூடியதுதான் என்னுடைய கடமை, ஜனங்களால் அவமதிக்கப்படணும், இதுதான் என்னுடைய சூழ்நிலை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மைண்ட்ல எப்படி இருக்கணும்? நான் ஒரு ஹீரோ அப்படின்னா இருக்கணும். ஒன்றும் இல்லை. சப்ஜெக்ட் பேசிட்டு கீழே இறங்கி போறோம், படிக்க கீழே போனாதான் அந்த உண்மை. லைட்டா காலை தடுக்கி விட்டு விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் நம்முடைய அன்பு சகோதரர்கள் 4 பேரும் தூக்கி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் விளக்கப்படுத்த வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே கிடையாது, ஒரு புழுதான். இந்த சிந்தனை நமக்குள்ள எப்படி இருக்கணும்? எப்பவும் இருக்கணும். வசனம் வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது. போதும் ஸ்டார். வசனம் பாருங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவ குறித்து தீர்க்க தரிசனம் பேசியிருக்கு. இந்த விஷயம் எங்க நடக்குதுன்னா, இவர் ஏற்கனவே இதை படிச்சு தன்னுடைய மைண்ட்ல வச்சுட்டாரு. நான் ஒரு மனுஷனுடைய சுபாவத்துல இருக்கக்கூடாது, ஆனா மனுஷன்தான். என்னுடைய சுபாவம் மனுஷ சுபாவமா இருக்கக்கூடாது, அதுக்கும் கீழே ஒரு புழு பூச்சி மாதிரி இருக்கணும். அதுதான் என்ன சொல்றாருன்னா, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. இப்ப யோசித்து பாருங்க, ஒரு பாவம் அறியாத ஒரு தேவனுடைய குமாரன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ஒரு தாய் இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க. அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்கு. இந்த அம்மா இந்த மாடியில நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தைய என்ன சொல்றாங்கன்னா, கீழே போய் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, அதை எடுத்துட்டு வான்னு. அங்க போகும்போது ஒரு 25 வெறி நாய்கள், அந்த தெரு நாய்கள்னு சொல்லுவாங்க, வெறி நாய்கள்னு சொல்லுவாங்க, சூழ்ந்துருச்சு. இந்த குழந்தைய கடின்னு கடிக்குது. இந்த அம்மாவுக்கு போறதுக்கு வழி இருக்கு, ஆனா இந்த அம்மா போகக்கூடாது. இந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லி விடுறதுன்னா, என்ன நடந்தாலும் நான் அங்க வரவே மாட்டேன், அதையெல்லாம் நீ தான் பேஸ் பண்ணணும்னு. இந்த குழந்தை போகுது. அந்த 25 வெறி நாய்களும் இந்த குழந்தைய கடிச்சு கை, கண்ணம், உடம்பு எல்லாத்தையும் பிச்சு எடுக்குது. இந்த அம்மா இங்க நின்று பார்த்துட்டு இருக்க அம்மாவுடைய மைண்ட் எப்படி இருக்கும்? இந்த அம்மாவுடைய பெத்த தாயுடைய மைண்ட் எப்படி இருக்கும்? போக முடியாது, போகக்கூடாது. இந்த அம்மாவுடைய மைண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா?
ஐயோ என்னுடைய பிள்ளை போச்சு, என்ன பண்ணுது? தெரு நாய்கள் பார்த்துட்டே இருக்கு. இந்த அம்மா நம்ம இந்த இந்த ஸ்தானத்துல இருந்து தாங்க பார்க்கணும். நம்ம தாய் இங்க நிக்கிற நம்ம குழந்தை கீழே போச்சு, 5 வயசு குழந்தை கீழே போகுது. 25 தெரு நாய்கள் ஒண்ணு காலை பிடிச்சு கப்பி எடுக்குது, கழுத்தை பிடிக்குது, தலையை பிடிக்குது, கண்ணை எடுக்குது, உடம்ப சரீரத்தை எல்லாம் பிச்சு 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 எடுக்குது. இந்த தாயுடைய மைண்ட் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இதை தாங்க பிதாவாகிய தேவன் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். ஐயோ என்னுடைய பிள்ளை இந்த பாடுபடுத்துறாங்களே. என்று தொடர்ந்து வாசிங்க சார். பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. அந்த தெரு நாய்கள் தான் இந்த பொல்லாதவர்களின் கூட்டம். தெரு நாய்களாவது கடிச்சிட்டு ஓடிடும். இந்த பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஒண்ணுமே இல்லை, நாய்கள் எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கிட்டு. இப்ப இதே விஷயம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்படிதான் நடக்கும்னு. இயேசு கிறிஸ்து ஒரு குழுன்னு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்பதான் பார்க்கணுங்க, இப்பதான் பார்க்கணும். பிதாவாகிய தேவனுடைய மைண்டு, விசேஷித்த வல்லமை நிறைந்த தேவதூதர்களுடைய மைண்டு, இதுல இப்ப ஒரு மைண்டு வரும் பாருங்க. யாருடைய மைண்டு? சாத்தானுடைய மைண்டு. ஒவ்வொரு இடத்துலயும் பிதாவாகிய தேவன் என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, விசேஷித்த தூதர்கள் காப்பாத்தலாமா? அதுக்கு அனுமதி இல்ல. சாத்தானுக்கு சந்தோஷம், நீயா வந்த ரட்சிக்க வந்த, சாகு, உன்னை சித்திரவதைப்படுத்தி கொல்லணும், இதுதானே என்னுடைய வேலை அப்படின்ட்டு. வசனம் வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். இது எப்ப இந்த தீர்க்க தரிசனம் எப்ப எழுதப்பட்டது? எப்ப படிக்கிறார் இவரு? பேப்டிசம் எடுத்துட்டு இந்த விஷயம் எனக்கு நடக்கும்னு. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு, அதாவது என்னுடைய வஸ்திரத்தை கம்ப்ளீட்டா கழட்டிடுவாங்க, அவங்களுக்குள்ள பங்கிட்டு யாருக்கு சீட்டு உள்ளதோ அதை எடுத்துருவாங்க. ஆனா கிழிக்க மாட்டாங்க, எடுத்துருவாங்கன்னு இயேசு கிறிஸ்துவோட மைண்ட்ல தெரிஞ்சுதான் இங்க என்ன பண்றாருன்னா வர்றார். இப்ப இந்த விஷயம் இங்க நடக்கணும். இவர் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி இவரை விசாரணை எல்லாம் பண்ணும்போது இந்த விஷயம் நடக்கணும். எப்படி நடக்கணும்னா, இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, உலக மொத்த ஜனங்களுக்கு யாரு? தாய் இல்லைங்களா? வசனம் இருக்கு, எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க வண்ணமாக எத்தனையோ தரமோ கூட்டி சேர்த்த உங்களுக்கு மனசு இல்லா போயிட்டு. அப்ப அந்த கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறத போல இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தாய் ஸ்தானம். இந்த தாய் இருக்கிறாங்க, தாய் நிக்கிறாங்க, இந்த பிள்ளைகள் இருக்கு. தாயுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த பூமியில சமாதானம் கிடைக்கணும், மனுஷருக்குள்ள ஒரு சமாதானம் வரணும், பரலோகத்துல ஒரு சந்தோஷம் உருவாகணும் அப்படி என்று இந்த தாயுடைய மைண்டு. இந்த பிள்ளைகளுடைய மைண்டு வெறி நாய்களுடைய மைண்டு. வஸ்திரத்தை கழட்டுறாங்க. யோசித்து பாருங்க, ஒரு ஸ்திரீக்கு இருக்கக்கூடியதிலேயே மிகவும் மிகவும் மோசமான ஒரு அவமானம் என்னது? தன்னை நிர்வாணப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ஸ்திரீக்கு. அதை விட அவமானம், மேலான அவமானம் ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. எந்த ஸ்திரீக்கா இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளால் எந்த மாதிரி ஒரு அவமானம் வருதுன்னா யோசித்து பாருங்க. இப்பதான் அந்த தாயுடைய அந்த மைண்ட் நினைச்சு பாருங்க. அடடா, உங்களை தானே ஐயா காப்பாத்துறதுக்கு நான் இந்த பூமியில வந்தேன், என்னுடைய வஸ்திரம். யோசித்து பாருங்க. இதே சிந்தனையில தான் நம்ம இருக்கணும். நம்ம இருக்கிறோம். நமக்கு தாய் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்படி தாயா இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளை, அவரை தான் நம்ம தரிச்சிருக்கிறோம். ஞானஸ்நானத்திலேயே அவரே என்ன பண்ணிட்டார் நமக்கு?
ட்ரெஸ்ஸா கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி நிர்வாணப்படுத்துவோம்? யோசித்து பாருங்க. நிர்வாணப்படுத்துறோமா இல்லையா? நம்ம வாயிலிருந்து சத்தியத்தை தவிர ஒரு வார்த்தை வந்து அப்படின்னாலே, என்னுடைய சகோதரன் சகோதரி போட்டிருக்கிற வஸ்திரத்தை கரைப்படுத்துறேன், என்னுடைய சகோதர சகோதரியை நிர்வாணப்படுத்துறேன். யாரை நிர்வாணப்படுத்துற மாதிரி? என்னுடைய தாயை நிர்வாணப்படுத்துற மாதிரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிர்வாணப்படுத்துற மாதிரி. இந்த மைண்ட் தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கணும். நிர்வாணப்படுத்துவாங்க, படுத்தாம இருக்க மாட்டாங்க. ஓட முடியாதபடி வஸ்திரத்தை கரைப்படுத்துவாங்க. அந்த கரைகளை என்ன பண்ணணும்? கரையை விட்டுட்டே இருக்க கூடாது, சுத்தம் பண்ணணும், பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குதான் அட்டி விழுந்துட்டே இருக்கும், விழ விழ ஓடிட்டே இருக்கணும். தேவன் பாப்பா வஸ்திரத்தை கரைப்படுத்திட்டாங்களா? தொவை தொவை, இன்னும் அழுக்கு இருக்கா? சர்ப்பு போட்டு தொவை. இன்னும் அழுக்கு இருக்கா? படிகார கல்லு போட்டு தொவை. இன்னும் இருக்கா? ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தொவை. துவைச்சிட்டே இருக்கணும். அந்த பாடுகளை கொடுத்துட்டே இருக்கும். ஐயோ இது எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 50:6. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துட்ட அப்படியே மூஞ்சில போய் காரி துப்புறாங்க. முகத்தை திருப்பினாரா? திருப்பி இருந்தனாலே போச்சுங்க, திருப்பினாலே போச்சு. என்ன பாடம், என்ன பாடம்? அந்த முகத்தை திருப்ப கூடாது. அதுதான் அவருக்கு இருந்த அந்த ஒரு அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவு செய்யக்கூடிய விஷயம். முகத்துக்கு நேரா பேசுவாங்க, முகத்துக்கு நேரா திட்டுவாங்க. யாரு திட்டுறா? என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன். ஆனால் அதிலிருந்து ஒரு சகோதரனையோ சகோதரியோ விழ வச்சுட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாத்திலையும் நம்ம மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 4:9. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்களுக்கும் தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்படுகிறார்கள். நாங்கள் உலகத்துக்கு தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். இப்ப இதை யாரு சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் மனுஷனுக்கும் உலகத்துக்கும் தூதருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு வேடிக்கை பொருளானோம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாக. என்ன யாரு? பாதாங்கங்கள் நம்ம தான். நம்மளை தேவன் எதுக்கு குறிச்சிருக்கிறாருன்னா, ஒரு சில மரண அடிகள் நமக்கு விழுகும். விழுகல்னாலே நம்ம சத்தியத்திலே இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். விழுகும், ஆனா அந்த அட்டியை நம்ம தாங்கணும். அதுக்காக அடிக்கும் போது அந்த சகோதரன் சாகட் அப்படின்னு அடிச்சோம்னா அந்த அடி திருப்பி தேவன் கொடுப்பார். அப்படி அடிக்கவே கூடாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது தான் இப்போ நம்ம ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம் இல்லை? இதையெல்லாம் தாங்கணும். நடக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது, அப்போஸ்தலர்களுக்கு நடந்தது நமக்கு நடக்கும். சரியா? அப்படி நடக்கும்போது முதல்ல என்ன நடக்கும்? மனுஷர் மேல் பிரியம். அடுத்தது பூமியில் சமாதானம். அடுத்தது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும். இந்த 3 விஷயங்களும் நடக்கணும்னா இதுக்கு முன்ன நடந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தன்னா நமக்கும் அது நடக்கும். இப்ப வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53:3. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்க நிறைந்தவரும்
பாடு அனுபவத்துடனுமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணாது இருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். அவரை விட்டு நம்முடைய முகத்தை என்ன பண்ணிட்டோம்? மறைச்சிட்டு தான் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நாமே சோதிச்சு பார்க்கணும். எப்படி அவருடைய முகத்தை மறைச்சோம் அப்படின்னு நம்மளை நிதானித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் நமக்கு வரவே வராது. வரும், சின்னதா வரும். இயேசு கிறிஸ்து மாதிரி எல்லாம் அப்போஸ்தலர்களே பாடுபடல. ஆனா அப்போஸ்தலர்கள் பட்ட பாடு நம்ம பாட முடியுமா? முடியவே முடியாது. அவங்களுக்கு நிறைய கிடைச்சு, நிறைய சுல்கேஸ் கணக்கா கொடுத்தாங்க. அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கு லோடா கொடுத்தாங்க. நமக்கு ஒரு சின்ன டம்ளர்ல கொடுப்பாங்க. அதே நம்மளால குடிக்க முடியாது. ஏன் குடிக்க முடியாதுன்னா அவருடைய முகத்தை நம்ம மறைச்சிடுறோம். அவருக்கு நம்ம முகத்தை காமிக்காம முதுக காமிக்கிறோம். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. சரிங்களா? வசனம் ஒன்று வாசிக்கலாம். ஏசாயா 53:2. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளுக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. இப்ப இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லைன்னு வசனம் சொல்லுது. ஆனா அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லைன்னா எல்லாமே இருக்கு. அதுக்கு பின்னாடி அடுத்த வசனம் நமக்கு வரும். இப்ப என்ன பண்றோம்னா இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை எல்லாம் உங்களுக்கு வரும்னு அவர் சொல்றாரு. நம்முடைய முகத்தை அவரை விட்டு மறைச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்றோம்னா உங்களை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். யாரை பிடிக்கலன்னு? இயேசு கிறிஸ்துவ எங்களுக்கு பிடிக்கலன்னு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அவருக்கு அழகு இல்லையான்னா உண்மையிலேயே வசனம் சொல்லுது பாருங்க. உன்னத பாட்டு 5:10. நானே வாசிக்கட்டா? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அநேக பேர்கள் இயேசுவை போல், அதுதான் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? இயேசுவை போல் அழகுள்ளவர் யாரும் இல்லை பூமியில் அப்படின்னு கூட. இப்ப என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஒரு 10,000 பேர் வந்து நிற்கிறாங்கன்னாலும் இயேசு கிறிஸ்து மாதிரி அழகானவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அழகானவர். ஒரு வசனம் கூட 5:16. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். அப்ப அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. வாய் என்ன சர்க்கரையா இருக்கு? அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கு? ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தையை கேட்டாலே அது ஒரு மதுரமா இருக்கும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாருன்னா அவருடைய பாத அங்கங்கள் நம்ம எப்படி இருக்கணும்? அதே மாதிரி தான் இருக்கணும். நம்முடைய வாய் எப்போதும் எப்படி இருக்கணும்? மதுரமா இருக்கணும். ஐயோ சகோதரி எப்போ போன் பண்ணுவாங்க, சகோதரர் எப்போ போன் பண்ணுவாங்க அப்படின்னு ஆவலா இருக்கணும். ஐயோ இவரா போன் பண்றாரு, ஐயோ இவங்களா போன் பண்றாங்க, அப்பா டேஞ்சர் ஆச்சு, ஐயோ என்ன நடக்க போகுமோ. இது மதுரம் இல்லை, இது சரிங்களா? இப்ப அடுத்த கட்டம், அடுத்தது நம்ம ஃபைனலுக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். மத்தேயு 27:46. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். யோசித்து பாருங்க. இந்த ஒரு சம்பவத்துல நம்முடைய ஆண்டவருடைய அந்த மைண்ட் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இவர் கேட்டுட்டே இருக்கிறார், அப்பா என்ன நடக்குது, அப்பா என்ன பண்றது, அப்பா நான் கரெக்டா பண்ணிட்டேனா, அப்பா நான் சரியா செய்யலையா, அப்பா சரியா செஞ்சுட்டேனா இல்லையா, ஒரே ஒரு பதில் பேசுங்கன்னு. பாவிகளுக்கு தேவன் செவி சாய்க்கிறது இல்லை. எந்த ஒரு இதுவும்
எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. என்ன பண்ணிட்டாரு? இனி அப்பாவை கூப்பிட்டு பிரயோஜனமே இல்லை. அப்பா என்ன பண்ணிட்டாரு? கை விட்டுட்டாரு. இனி யார போய் கூப்பிடுறது? எங்க அப்பா பேசலன்னா அடுத்த செகண்டே நான் சாகணும். எங்க அப்பா எங்கூட பேசிட்டே இருக்கணும். பாவம், இவருக்கு தெரியல. இவருடைய மைண்டு, அப்பாவுடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இதுதாங்க அப்பா, இதுதான் நம்ம அப்பா. எரேமியா 14:17 வாசிங்க. எரேமியா 14:17. என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் கண்களில் இருந்து இரவும் பகலும், எப்ப அரெஸ்ட் பண்ணாங்களோ, எப்ப தன்னுடைய ஜீவனை விடுறாரோ அது வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு? அழுதுட்டு இருக்கிறேன். என் பிள்ளைக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அழுதுட்டு இருக்கிறேன். இதுதான் அப்பாவுடைய மைண்டு. பிள்ளையுடைய மைண்ட் எப்படி தெரியுமா? எனக்கு பதிலே சொல்லல, நான் சாகுறேன். பதிலே பேசல, நான் இனி இருந்து பிரயோஜனம் இல்லை. வாசிங்க தொடர்ந்து. என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகையை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்படுத்துகிறார். யோசித்து பாருங்க. அப்பாவுடைய கண்ணிலிருந்து இரவும் பகலும் கண்ணீர் ஓடிட்டே இருக்கு. அப்படின்னா ஓடிட்டே இருக்குன்னா அப்பாவுடைய மைண்டு, பிள்ளையுடைய மைண்ட் அப்பா கை விட்டுட்டாருங்க. பிள்ளை என்ன பண்ணிட்டாரு? அப்பாவுடைய அந்த மைண்ட் தெரியல. ஏன்னா பதில் கொடுக்கல. மத்தேயு 27:50. மத்தேயு 27:50. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பா அழுவாரா இல்லையா? நம்ம பிள்ளை அந்த நாய்கள் கடிச்சு கொதறிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்போமா? அதே விஷயம் தாங்க இங்க நடந்துட்டு இருக்கு. அப்பாவுடைய கண்ணுல இருந்து அடுத்தது அப்பாவுடைய பதில் எப்படி வருது பாருங்க. யாருக்கு வருது? இந்த ஜனங்களுக்கு வருது. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 27:51. மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் சிறைச்சாலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்முனைகளும் பிளந்தது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து, நமக்கு அது நல்லா தெரியும் இல்லைங்களா? கீழே இருந்து கிழிஞ்சிருந்துன்னா என்ன சொல்லுவாங்க? மனுஷன் போய் கிழிச்சு விட்டுட்டான். அதல்ல, மேலிருந்து கீழாக கிழிந்து. இதுதாங்க அப்பாவுடைய அந்த ரியாக்ஷன். இதுதான் நம்முடைய மைண்ட்ல இருக்கணும். அடிக்கிறாங்க எதுக்கு? சத்தியத்துல நம்மளை சீர்படுத்துவதற்கு அடிக்கிறாங்கன்னா அந்த அடியை வாங்கிட்டே இருக்கணும். அது மீறி சத்தியத்திலிருந்து வெளியே போகணும். சத்தியத்துல இருக்க விடக்கூடாது. சத்தியத்துல ஆகாதுன்னு நினைச்சு அடி விழுந்தாச்சுன்னா அப்பா என்ன பண்ணுவாரு? அடுத்த கட்டமே ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாரு. அதுதான் இங்க நடந்திருக்கு. என் பிள்ளை எல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் பாருங்க. வசனம் வாசிக்கலாம். இந்த வசனம் கூட நம்ம பார்த்தாச்சு. எபிரேயர் 6:4 முதல் 6 வசனங்கள். எபிரேயர் 6:4 முதல். ஏனெனில் ஒரு சிஸ்டர் நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை நிறுத்தி வாசிக்கிறேன் பாருங்க. இவ்வளவு சம்பவம் இங்க நடந்திருக்கு. எதுக்காகன்னா நமக்காக. இந்த 1,44,000 பேர் இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவ மாதிரி மாறினாதான் இங்க ஒரு 3 விஷயம் நடக்க. என்னென்ன விஷயம்? 3 விஷயம் நடக்க. என்னென்னது? மனுஷர் மேல் பிரியம், பூமியில் சமாதானம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இந்த 3 நடப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இங்க வந்து இந்த பாடுகளை எல்லாம் பட்டுட்டு என் அடிச்சுவடுகளை பின்பற்றி நீங்கள் வாருங்கன்னா அடுத்தது அந்த சின்ன சின்ன விஷயத்த நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நம்ம அதை வாங்கிட்டு அதை விட்டுட்டோம்னு வச்சுங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், நம்ம ஏற்கனவே ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டுட்டோம். ஞானஸ்நானம் எடுத்து, ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் நமக்கு எடுத்து பிரகாசம் பட்டுட்டு இருக்கோம்.
பரம ஈவை ருசி பார்த்தாச்சு. பரிசுத்தாவி நமக்கு கிடைச்சா இல்லையா? பெற்றுக்கொண்டோம். தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். இனி வரக்கூடியது என்ன பலன்? ராஜ்யம். ராஜ்யத்துல நம்ம ராஜாக்களா இருக்கிறோம். இந்த உலக ஜனங்களை எல்லாம் நம்ம தான் போய் உயிரோட எழுப்பணும் அப்படிங்கறது ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள். இதுல இருந்து ஐயோ இது எனக்கு பாடம், இது எனக்கு சரியில்லை, இது எனக்கு கஷ்டம் இல்ல, இவரை இந்த சத்தியத்திலே வைக்க கூடாது, இவரை எப்படியாவது தூக்கி வெளியே போடணும், இந்த சகோதரி ஆகாது, இந்த சகோதரிக்கு வாய் சரியில்லை, இவங்களை துரத்தணும் இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யாருன்னா மறுதலித்து போறவர்கள். தேவனுடைய குமாரனை தாங்களும் மறுபடியில் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் இயேசு கிறிஸ்துவ மறுபடி சிலுவையில் அறைய முடியுமா? யோசித்து பாருங்க. எத்தனை லட்சம் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்த மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரம், கண்மலையை பார்த்து ஒரு தடவை அடிச்சாச்சு. இயேசு கிறிஸ்து ஒரு தடவை அடிக்கப்பட்டாச்சு. ரெண்டாவது தடவை பேசணும், கீழ்ப்படியணும். நம்ம மோசே என்ன பண்ணாரு? அடிச்சாரு. கானான் தேசத்தை பார்த்தாரு, போக முடியல. நம்மளும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ மறுபடியும் அவமானப்படுத்தி சிலுவையில் அறையலாம்னு நினைச்சோம்னா, தேவனுடைய குமாரனை தாங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற படியால். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். மறுதலித்து போனார்கள். தேவனுடைய மனுஷகுமாரை தங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தப்படுவதினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த வசனம் தாங்க நமக்கு முக்கியமான வசனமே. மறுதலிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எப்படி மறுதலிப்போம்னா, இப்போ ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அதை தான் எடுப்போம். சபையில ஒரு சகோதரரோ சகோதரியோ ஏதாவது வாயிலையோ வேற ஏதாவது ஒரு விஷயத்திலையோ இருந்தாச்சுன்னா அவங்களை என்ன பண்ணணும்? சீர்படுத்தணும். சீர்படுத்தும் போது அவங்களுக்கும் பாடு வரும், சீர்படுத்துறவங்களுக்கும் பாடு வரும். அவங்கள வெளியே துரத்தியாச்சுன்னா என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்துவ காலில் போட்டு நம்ம மிதிக்கிறது ஏன்னா, இயேசு கிறிஸ்துவோட சாயல்ல வந்திருக்கிற சகோதர சகோதரி எப்போதுமே அவங்களை காலில் போட்டு மிதிக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை மிதிச்ச மாதிரி. எபேசியர் 4:31. எபேசியர் 4:31. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு விலக கடவுது, நீங்க கடவுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்துக்கு ஒரு ஆப்டான வசனம். சகல விதமான கசப்பு. எந்த கசப்பு இருந்தாலும் என்ன பண்ணணும்? இனிப்பாக மாற்றணும். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு நடந்தது எல்லாமே கசப்பு. அவருடைய வாய் எப்படி இருந்து? தித்திப்பா இருந்து, தேனிலும் மதுரம் அப்படி இருந்து. கோபம். அந்த கோபம் வந்தாச்சுன்னா அடுத்தது என்ன வரும் தெரியுமா? மூர்க்க குணம், மோசமான குணம். கூக்குரல், கத்துறது, தேவையில்லாம கத்துறது, தூசணம், தூசிக்க கூடியது. நேரடியா பேச மாட்டாங்க. பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ மாதிரி பார்க்கறது. அந்த பக்கம் போயாச்சுன்னா மிகவும் மிகவும் சாத்தானை விட கொடூரமா பார்க்கறது. அதுதான் தூசணம், தூசித்துக்கே நடக்கிறது. மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இப்படிப்பட்ட எந்த குணமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. வசனம் வாசிக்கலாம். ஒரே ஒரு எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரத்தில் வீற்றிருக்கிறார். இது எல்லாத்தையும் அவர் சகித்தனாலதான், அடி சகித்தார், உதய சகித்தார்,
கன்னத்துல துப்புறத சகித்தார், பிக்கிறத சகித்தார், நிர்வாணத்தை சகித்தார், எல்லாத்தையும் சகித்தனால எங்க போய் இருக்கிறாரு? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்தார். அப்ப நம்ம எங்க போறதுக்கு வந்திருக்கிறோம்? அங்கதான் போறதுக்கு வந்திருக்கிறோம். இதுல எதையாவது நம்ம சகிக்கலன்னா போக முடியுமா? போகவே முடியாது. இந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம பாடத்தை முடிக்கலாம். இந்த வசனத்தை சகோதரி நிறுத்தி வாசிப்பாங்க. வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, எந்த மனுஷனும், நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? நம்மளையே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். போதும். நமக்கு ஒரு பாத்திரம் கொடுத்திருக்கு இல்லையா? எப்படிப்பட்ட பாத்திரம்னா தேவனுக்கு பிரியமான பாத்திரம், கிறிஸ்துவை மாதிரி உள்ள பாத்திரம். இந்த பாத்திரத்தை இயேசு கிறிஸ்து கேட்டார் இல்லையா? இந்த பாத்திரம் நீங்கட்டும். ஏன்னா இந்த பாத்திரத்தை நீங்க கொடுத்த அந்த கேரக்டரை நான் கரெக்டா செஞ்சேன்னா இந்த வாய்ப்பை கொடுங்க, இல்லைன்னா விட்டுறட்டப்பா. கடைசி வரையிலும் பாருங்க அவருடைய எண்ணம். அதே மாதிரி நமக்கு கொடுக்கிற பாத்திரத்தை சோதித்து பார்க்கணும். கரெக்டா இந்த வேலையை நம்ம பாத்திரம் அப்படின்னா கேரக்டர் இல்லையா? இதை நம்ம கரெக்டா செய்யறோமா, செஞ்சிருக்கிறோமா, இதுவரைக்கும் செஞ்சோமா இல்லையா, விட்டுருவோம். இனி என்ன பண்ணலாம்? செய்யலாம். ஏன்னா ஒரு டைம் தான் வாய்ப்பு, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் வட்டத்தம். வாசிங்க. 29ஆம் வசனம். எண்ணத்தினாலே அல்ல, அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவர் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினைக்கு தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன். நம்ம இந்த பாத்திரத்தை கையில வச்சுட்டு பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமா நம்ம அந்த பாத்திரத்தை வச்சிட்டோம்னா என்ன பண்றோம்? அதுதான் கர்த்தருடைய சரீரத்தை இன்னதென்று நிதானித்து அறியாததினால். கர்த்தருடைய சரீரம், நம்ம இந்த பாத்திரம் கர்த்தருடைய சரீரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாத்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனம். அந்த பாத்திரத்தை நம்ம அசட்டையா பிரயோஜனம் இல்லாத பாத்திரமா வச்சுட்டோம்னா ஆக்கினை தீர்ப்பு கட்டாயமா என்ன ஆகும்? வரும். அந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போக கூடாது. ஏன்னா நமக்கு வாய்ப்பு எத்தனை தடவை? ஒரே தடவை. இயேசு கிறிஸ்து எத்தனை தடவை அடிக்கப்படுவாரு? ஒரே தடவை. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். பலவீனம் அப்படிங்கிறது அதுல கரெக்டா நம்மளால ஓட முடியாது. ஓடி பார்ப்போம், ஓட முடியாது. இல்ல நல்லா ஓடிட்டு இருப்பாங்க. அந்த ஓடுற பாத்திரத்தை பலவீனப்படுத்துவாங்க. எல்லாருக்கும் பொருந்தும். பலவீனமாய் இருப்பவங்களுக்கும் பொருந்தும், பலவீனப்படுத்துறவங்களுக்கும் பொருந்தும். இந்த பாத்திரம் எது அப்படின்னா இயேசு கிறிஸ்துங்கிற பாத்திரம். இயேசு கிறிஸ்து ஓடின மாதிரியே ஓடணும். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அதாவது பிரயோஜனமே இருக்காது, ஓடிட்டே இருப்பாங்க. நல்லா ஓடுறேன்பாங்க, ஓடவே மாட்டாங்க. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு மேலே சீட்ல யாரு உட்கார்ந்து சுத்துற மாதிரி சைக்கிள் ஓடிட்டே இருக்கும், இவரு சுத்திட்டே இருப்பாரு. என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இவருக்கு கால் வலிக்கும், ஆனா ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனுஷனுக்குள்ள ஒரு சமாதானம் வரணும். பூமியில மனுஷனுக்கு மனுஷன் ஒரு பிரியமா இருக்கணும். அந்த பிரியமா இருக்கும் போது பூமியில ஒரு சமாதானம் வரும். இந்த பூமி சமாதானமாக 1,44,000 பேரு கிறிஸ்துவின் சாயலாக மாறியாச்சுன்னா பரலோகம் மிகவும் களி கூறும்.
இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு மறுபடியும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு, அடியனுக்கு கூட இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து சபை சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமென்.